ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்பான மேட்டூர் vlog வந்து பார்க்க போறோம். முதல்ல மேட்டூர்ல இருக்கிற எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சில நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறமா போமலூர் சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருந்த அழகான வியூஸையும் பீஸ்ஃபுல்லான வைப்பையும் இந்த ஒரு vlogல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மேட்டூர் டேம் பார்க் ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். இந்த vlog ஃபுல்லா ஃபன், டிராவல், ஃபேமிலி மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாங்க மார்னிங் சீக்கிரமாவே டிராவல் ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போயிட்டு டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து டிராவலை மறுபடியும் ஆரம்பிச்சோம். நான் கார்ல போகும்போது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிட்கேட் வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சேன். எனக்கு சாக்லேட்னாலே பிடிச்சது கிட்கேட் சாக்லேட் தான். உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மாச்சி அம்மாச்சி பாருங்க, பார்த்து ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசுங்க. கைஸ், இப்போ நாங்கள் மேட்டூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அம்மாச்சி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி இங்கே நிறைய வீடு இருந்ததெல்லாம் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு ஏரியாவில் ஒரு நாயை வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஒரு ஏரியாவுக்கு யார் புதுசாக வந்தாலுமே இந்த ஒரு நாய் வந்து பார்த்து குலைக்க மாட்டிருக்குது. எங்களை பார்த்த உடனே இந்த நாய் வந்து குலைச்சிது. அதுக்கப்புறமா இவங்க நல்லவங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அமைதியாயிடுச்சு. அதுக்கப்புறமா மேட்டூர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே பக்கத்துலயே ஒரு புது வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருந்தோம். டேய் நாய் பையா, போயிட்டு வரண்டா. டேய் பை பாய். நல்லா அழகா கியூட்டா இருக்குதுங்க இந்த டாக். அதுக்கப்புறமா இந்த ஒரு நாய்க்கு ஒரு பாய் பாய் காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. நான் கார்ல போகும்போது சாப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த மஞ்ச் மேக்ஸ் சாக்லேட் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பிரிச்சு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் கூட இந்த ஒரு மஞ்சை பார்த்துட்டு நெட்ஸ் எல்லாம் போட்டிருக்குது, நல்லா இருக்க மாட்டிருக்குதுன்னு வாயில ஒரு பைட் வச்சா நல்லாவே இல்லை. நார்மல் மஞ்ச் வந்து நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நெட்ஸ் எல்லாம் போட்டதுனாலே என்னமோ தெரியல, இந்த ஒரு மஞ்ச் வந்து நல்லாவே இல்லை டேஸ்ட். அதுக்கப்புறமா போற வழியில ஒரு கடைக்கிட்ட நிறுத்தணும். அந்த ஒரு கடைக்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லா குரங்குங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நீங்க பாருங்க எவ்வளோ குரங்கு அப்படியே கூட்டமா ஒரு கேங்கா வந்து சுத்திட்டு இருக்குதுன்ட்டு. அதுலயும் அந்த குட்டி குட்டி குரங்குங்கள்லாம் ரொம்ப துருன்னு வந்துட்டு ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்ததுங்க. இந்த குரங்குங்களை பாருங்க கைஸ், வேகமா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா மரத்தோட கிளையை பிடிச்சி ஒரு குரங்கு தொங்கிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்குது. இந்த குரங்குங்கள்லாம் அந்த இடத்தையே வந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த குரங்குங்களுக்கு ஒரு பாய் பாய சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இங்கிருந்து கிளம்பி இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூமலூர் போயிட்டு இருக்கோம். பூமலூர்ல இருக்கிற பெரிய நாயக்கி மாதா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு ட்ரிப்பு ஆரம்பிச்சதே இந்த ஒரு சர்ச்சுக்கு போகிறதுக்காக தான். நடுவில் மேட்டூர் வேற இருக்கிறதுனால எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் அங்கே இருக்கிறதுனால அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா பூமலூர் போயிட்டு இருக்கிறோம். எனக்கு பின்னாடி பாருங்க பெரிய நாயக்கி மாதா சர்ச் வந்துட்டு இருக்குது. இப்ப நாங்க வந்துட்டு பூமலூர்ல இருக்கிற பெரிய நாயக்கி மாதா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ அதனால வந்துட்டு இங்க 2-3 மாசம் வந்து நடக்கும். இப்ப கூட வந்துட்டு உள்ளார மாசம் வந்து நடந்துட்டு இருக்குது. கைஸ், எனக்கு பின்னாடி பாருங்க பெரிய நாயக்கி மாதாவுடைய ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்குது. ஸோ கைஸ், அங்கே இருக்கிற பெரிய நாயக்கி மாதா ஸ்டாச்சுவை இங்கே இருக்கிற இந்த படியில் ஏறி போனால் கிட்ட வந்துட்டு பார்க்க முடியும். அங்கே இருக்கிற மாதாவுடைய ஸ்டாச்சு இங்கேருந்து பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இன்னும் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அம்மாச்சி தெரியும், நான் எடுத்துட்டு வரேன், நீங்க நில்லுங்க. அதை எப்படி எடுப்பேன்? கீழே நின்னாதான் தெரியும். அஷோ சரி, ஏதோ நீ எடுமா. ஸோ கைஸ், இங்க பாருங்க பெரிய நாயக்கி மாதாவுடைய ஸ்டாச்சு பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்குது.
Hi guys, welcome back to Melbu Vlogs. I am very happy. Start music. அங்க ஒரு குருவி பாருங்க கைஸ், மாதாவோட கையில உக்காந்துட்டு இருக்குது. இத்துக்குன்னு இருக்குது பாருங்க அந்த குருவி. அதுக்கப்புறமா இந்த ஒரு சர்ச்சுக்குள்ளார போயிட்டு கொஞ்ச நேரம் மாஸ்ல உக்காந்துட்டு மாசெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்ச்சுக்கு வெளில வந்துட்டோம். இந்த சர்ச்சுக்கு வெளியில கண்ணாடி பெட்டியில அழகான குட்டி குட்டி சிற்பங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு வெளியில சுட சுட பிரியாணி வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு நாங்க அதையே வாங்கிட்டோம். சர்ச் கடையில கீ செயின்ஸ் அதுக்கப்புறமா கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். கேண்டில் ஏத்தி ப்ரேயர் பண்றதுக்காக இந்த சர்ச்சில் தனியா ஒரு ரூம் மாதிரி ஒன்று வந்து வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு கேண்டில் ஏத்தி ப்ரேயர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த பெரிய நாய்க்கு மாதா சர்ச்சுக்கு வந்தது எனக்கு காமன் பீஸ்ஃபுல்லான வைப்பை கொடுத்தது. ஸோ சூப்பர்பாவே இருந்தது கைஸ் இந்த ஒரு சர்ச்சு. அதுக்கப்புறமா நாங்க இந்த சர்ச்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கேருந்து கிளம்பி அடுத்தது எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டூர் டேம் பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னாக்கா இப்பயும் மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ கைஸ் இப்போ நாங்கள் மேட்டூர் டேம் பார்க்குக்கு வந்துட்டோம். உள்ளார போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு ரொம்ப தூரம் வந்து நடந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனால் ஃபோனுக்கு வேற ஒரு தனி டிக்கெட்டு. இந்த பார்க்கோடைய என்ட்ரன்ஸ்ல இருந்தே ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெருசாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. சும்மா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கைஸ் வந்திருந்தோம். அதுக்கப்புறமா நடந்து போயிட்டு பார்த்தா இந்த ஒரு பார்க்கில் இந்த மாதிரியான கால்வாய் வந்துட்டே இருந்தது. கால்வாய்க்கு மேலே ஒரு பாலம் மாதிரி வந்து கட்டியிருப்பாங்களாட்டுருக்குது சேவூரில். ஸோ இந்தாண்ட பக்கம் பார்த்தாலும் தெரியும், அதுக்கப்புறமா இந்தாண்ட பக்கம் நடந்து வந்து பார்த்தாலுமே தெரியும் அந்த கால்வாய். ஸோ கைஸ் இன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான வெயில், ஏற்கனவே சம்மர் வர போயிட்டு இருக்குதா, ஸோ அதனால பயங்கரமா வெயில் அடிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளார வந்த உடனே இந்த மாதிரி ஃபவுண்டெயின்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஒரு ஃபவுண்டெயின் ஒன்றும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லாவும் இல்லை. அதோட இந்த ஒரு ஃபவுண்டெயின்ல இருந்து வெளியில வரதுல தண்ணி, ஸோ அந்த தண்ணியுமே வந்துட்டு ஒரு மாதிரி நாத்தம் வந்து அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் வர போயிட்டு பார்த்தா இந்த மாதிரியான இன்னொரு ஃபவுண்டெயினும் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபவுண்டெயின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கேட் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஒரு ஃபவுண்டெயினுக்கு எதனால இந்த மாதிரி கேட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நடந்து போயிட்டு பார்த்தா இந்த மாதிரியான ஊஞ்சல், சறுக்கல் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறது. ஸோ எதுக்குடா இந்த பார்க்குக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே வந்து நல்லாவே இல்லை. ஸோ இங்கே திருவள்ளுவரோட சிலை வந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றி வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து மீனோ அதோ இருக்க மாட்டிருக்குது. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது எதுவும் வெளியில வரல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி கூண்டு போட்டு வச்சிருக்கவும் எதுவுமே வந்து கிளியராகவே தெரியல. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம கோழி மாதிரி இருந்தது கருப்பு கலர்ல. மற்றபடி இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு ஏதோ விலங்கோ பறவையோ வந்துட்டீங்க இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கார்டன்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு மரத்தில் பாருங்க, அவங்கவுங்களுடைய லவ்வர்ஸ் பேர் எழுதி ஹார்டின்னா போட்டு விட்டு போயிருக்கிறாங்க. இந்த மரம் ஃபுல்லாவே இங்க இருந்து இது வரைக்குமே வெறும் ஹார்ட் இன்னும் எஸ்கே அது இதுன்னு தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா நாங்க அந்த பார்க்ல இருந்து கிளம்பிட்டோம். மேட்டூர் வரைக்கும் வந்துட்டு மேட்டூர் டேமை பார்க்காம போனா எப்படி, ஸோ அதனால நாங்க வந்துட்டு மேட்டூர் டேமுக்கும் வந்துட்டோம். நாங்க மேட்டூர் போயிருந்தப்ப இந்த மேட்டூர் டேம்ல தண்ணி வந்து திறந்து விடல. ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த ஒரு டேம் வந்து இப்படி காஞ்சி போய் கிடக்குது. பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது மேட்டூர்ல இருந்தீங்க அப்படின்னாக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் மேட்டூர்லேருந்து கிளம்பி மறுபடியும் சேலம்க்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் பெரிய நாய்க்கு மாதா சர்ச்சில் வாங்கினேன் இந்த கீ செயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். 2 கீ செயின்ஸ் வந்து ஒரே மாதிரியே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு கீ செயின் மட்டும் கண்ணாடி போட்ட மாதிரி வந்து வாங்கியிருந்தோம். அதுல இருந்து ஒரு கீ செயின் அம்மாச்சிக்கும் இன்னொரு கீ செயின் எங்கள் அக்காவுக்கும் கொடுத்துட்டு ஒரு கீ செயின் நான் எடுத்துக்கிட்டேன்.